வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு டே 6ஓட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ 14 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 6ஓட ரொட்டீன் தான். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 to 5:30 வரைக்கும் வாக் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால, சரி ஓகேன்ட்டு வாக்கிங் மட்டும் நான் கொஞ்ச நேரம் நடந்தேன். ஸோ நீங்க வாக்கிங் மட்டும் நடக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவர் நல்லா நடங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வாக்கிங் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹிப்பு, பேக்கு, நம்மளோட தைஸு எல்லாமே வந்து குறையும். ஸோ கண்டிப்பாக குறையும். அண்ட் அதுவும் நல்ல ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வெயிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ப்ராசஸை பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு ஸோ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 to 5000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் நடந்திருந்தேன். ஸோ இன்னுமே வெடியவே இல்லை. சரி ஓகேன்ட்டு தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபியும் கொஞ்சமாக நட்ஸும் அது கூட கொஞ்சம் டேட்ஸும் எடுத்திருந்தேன். 4 டேட்ஸு அது கூட ஒரு 5-6 பாதாம் எடுத்திருந்தேன். இது சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும். நம்ம சாப்பிட்ருக்கோம், அதனால நமக்கான தெம்பு இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் நல்லா பண்ணலான்றத மைண்டு நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். அதுக்காக தான். ஸோ ஜம்பிங் ஜாக்கு, ஸ்குவாடு, அதுக்கப்புறம் தம்பிள்ஸு, ஸோ எல்லாமே ஒன்றையும் 30 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் 10 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். அதாவது ஒரு எக்ஸசைஸ் 30 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு இந்த பக்கம் நீட்டாக ஒரு வாக் பண்ணிவிட்டு வந்து அடுத்தது பண்ணுவேன். ஸோ அதுதான் கணக்கு வச்சுருந்தேன். அதனால தான் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே 30 கவுண்ட்ஸாக ஒரு 3 செட்டாக பண்ணி காலையில் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். இன்றைக்கி வெளியே போகிற பிளான் இருக்குது. அதனால் நான் வந்து மதியத்துக்கான லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி சொரக்காய் கூட்டு தான் மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சிறு பருப்பு, நம்ம பச்சை பயிர் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சொரக்காய், ஒரு பெரிய சொரக்காயில் பாதி வந்து நான் எடுத்திருந்தேன். எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் இது மட்டும் போதும் அப்படின்றதால பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கூட்டே கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு இந்த பச்சை மிளகா போதும். ஸோ தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிப்போம். அதனால் அதுவும் காரம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை மட்டும் தனியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களால் சாப்பிட முடியாது. இதை நான் நிறையா தடவை வந்து நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவேன். நம்ம சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு காரமாக இருக்காது. ஆனால் வெறும் வாயில் சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தொண்டெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து இதை விசில் வச்சு ஒரு 4 to 5 விசில் கொடுத்துட்டேன். சொரக்காய் ஆல்ரெடி அது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டில் ஒரு 2 தடவையாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, உண்மையாகவே ரொம்ப நல்லது. வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு எனக்கு வந்து டால்லாம் ஒத்துக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பெருங்காயத்தூள் எதில் பருப்பு ஆட் பண்ணாலும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 4 to 5 விசில் கொடுத்தோன்னா இந்த கூட்டு ரெடி ஆகிடும். கடைசியாக தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 5 விசில் வந்துடட்டும். ஸோ விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு ஒரு 5 விசில் போதும். ஸோ அதுவே போதும். கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில். ஸோ இதை போட்டு நம்ம தாளித்து ஊற்றிட்டோன்னா ஆமாம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து ரைஸுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அண்ட் கூட்டு மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா கூட்டு மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நான் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும்ல, ஸோ அதுக்காக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அண்ட் ஒரு குக்கும்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 நெல்லிக்காய் எடுத்திருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ டாக்ஸ், ஜூஸ் எல்லாமே இதுவே ஆகிடுச்சு. அண்ட் மூவி போகிற பிளான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பாப்கார்ன் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்றத வீட்டிலே மைண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாப்கார்ன் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி வெளியே போகிறத மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நான் வெளியே போயிட்டு எதுவும் சாப்பிடாம வந்ததே கிடையாது. ஸோ 2 பேரும் மூவி போகலாம் அப்படின்றதுனால கிளம்பிட்டு ஒரு 12 ஸோ 12 ஷோ அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ விஜயோட மூவி ஷூட் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. யாராச்சும் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னா ஏஎஃப்டி ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே தான்
இந்த 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 கேட்டில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கே உள்ளார தான் நடக்குது. ஸோ யாராச்சும் ஃபேன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் அவ்வளோ க்ரௌட்லலாம் போய் பார்க்கணுன்றது கிடையாது. ஸோ அதனால தான் அப்படியே நாங்கள் வந்து 2 பேரும் சிங்கப்பூர் சலூன் படத்துக்காக வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோட மூவி பிடிக்கும். ஸோ அவரோட அப்படியே காமெடியிலே நைஸாக ஊசி குத்துறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மூவியில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லாவே இருந்துச்சு மூவி. நல்லா இருந்தது. ஒரு பர்டிகுலர் சீன் வந்து சூப்பராக இருந்தது. அது எல்லாரோட லைஃப்லேயுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. யாராச்சும் போய் மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அந்த அரவிந்த் சாமி வர சீன் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன படத்தில் க்ரௌடே இல்லை. ஸோ யாருமே வந்து அவ்வளோவா பார்க்கல. ஸோ பெரிய ஸ்டார்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து வரவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட லைஃப் அப்படி தான் போயிட்டே இருக்கும். அண்ட் மூவி பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபிலிம். ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல ஃபிலிம் தான். நல்லா இருந்துச்சு. செம்ம மோட்டிவேட்டாக இருந்தது. ஸோ நம்மளும் ஒரு இடத்துல வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு நிற்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ யாருன்னே தெரியாது அவங்க அந்த பர்சன் வந்து நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வழியை காட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படமும். ஸோ பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் மூவிக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருந்தது. சரி ஓகே விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளார போயிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீஷோவில் 150 120 ருபீஸ் தான். ஸோ இங்கே ப்ரைஸ் கேட்டால் 350 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எது என் கைக்கு நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம மீஷோவில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பால் வச்ச மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட். இது வந்து ரோஸ் கோல்டு மெட்டலில் இருந்துச்சு. இது நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் 350 ருபீஸ்க்கு ஒர்த்தே கிடையாதுங்க. அதனால சரின்னு நான் கைட்டி வச்சுட்டேன். அப்படியே வந்தோன்னா 90 ருபீஸ் 150 ருபீஸ்க்கெலாம் இயரிங்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட இருக்க இயரிங்ஸை வச்சு ஒரு கடை போடலாம் அந்தளவுக்கு வச்சுருந்தேன். சரி ஓகே தன்யாவுக்கு ஒரு குட்டி குட்டியாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஸோ அதோட எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் மூவிக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ஒரு 3 மணி நேரம். ஸோ நல்லா ஃப்ரீயாக. ஸோ ஒருத்தவங்களோட கதையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட் ஃபிலிம்க்கு போங்க. அது நிறைய விஷயங்களை நமக்கு வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிலிமும் எனக்கு இருந்துச்சு, உண்மையாகவே இருந்தது. அண்ட் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸோ எந்த விஷயத்துக்காகவும் தோண்டே போகாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை கொடுக்க தெரிஞ்ச ஒருத்தவனுக்கு கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனையும் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை தவிர்த்து நீ ஒரு தப்பான முடிவு வந்து எடுக்கவே கூடாது. அந்த இதை வந்து நான் இந்த ஃபிலிமில் வந்து பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மூவி வந்து ஒரு 3 மணி நேரம் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்கார்ன் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ போகும்போதே சொல்லியிருந்தேன் பாப்கார்ன் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இங்கே வேறு 99 ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. அதை வாங்காதீங்க, சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் டைம் இருந்தது, அம்மா வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஷாப்பிங்காக. சரி ஓகேன்ட்டு அதுக்குள்ளே நாங்கள் வந்து பிக் பஸாரில் போயிட்டு சும்மா வேடிக்கை பார்க்கலாம், காற்று வாங்கலாம்னு சொல்லி போனதான். இங்கே எல்லாமே ஃப்ளாட் 400 600 அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் மாலுக்கு அண்டரில் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ அதில் பாருங்கள். அண்ட் ஜீன் ரொம்ப நாளாக நான் ஒரே ஒரு ஜீன் தான் போட்டுகிட்டே இருந்தேன். சரி ஓகேன்ட்டு இங்கே ஜீன்லாம் வந்து 699 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 700 ருபீஸ் 500 ருபீஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே என்கிட்ட இல்லாத கலராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ட்ரையல் பார்க்கலான்னு போகும்போதே ஒரு டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பிளாக் கலர் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் பெல்லி தெரியாது, உங்களோட பிரெஸ்ட் சைஸ் வந்து பெருசாக இருந்தாலும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளூ ஜீனுக்கு அது நல்லா இருந்தது. அப்படியே நான் வந்து ஒரு லைட் ப்ளூ ஜீன் எடுத்திருந்தேன். இந்த ஜீன் தான் வாங்கியிருந்தேன். 699 ருபீஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. கிளாத்தும் சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ஸோ யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இப்போ ஆஃபரில் இருந்தது. கியாஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் தான். ஸோ ரொம்ப பெரிய பிராண்ட்லாம் கிடையாது, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு 700 ருபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். கிளாத்தும் நல்லா சாஃப்டாக இருந்தது. சரி ஓகே நான் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நான் வந்து அம்மா கூட போயிட்டு ஒரு கரும் ஜூஸ் மட்டும் குடிச்சிருந்தேன் நடுவில். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு
காலையிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இந்த சொரக்காய் கூட்டை வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ இதோட வந்து என்னோடய டின்னர் ஓவர். 5:30க்கெலாம் இதெல்லாமே முடிச்சிட்டேன். அண்ட் நம்மளோட குரூப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் பண்ணுறதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் உங்களோட ரொட்டீன் இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறதுனால ஸோ நம்மளும் டெய்லியும் பண்ணணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது பெய்டு தான். பிகாஸ் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும். 5 நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் விட்டு கடைசிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பே பண்ணியிருக்கேன், ஸோ நான் பே பண்ணியிருக்கேன், அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ரிசல்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். 5-6 நாள் தான் இருக்குது. ஸோ நிறைய பேரோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யா, ஸோ இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்கு, இவங்களே வந்து என்ன சொன்னாங்க, சிலிண்டர் மாதிரி இருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சிலிண்டர் மாதிரி இருந்தாலும் என் கூட ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரோட வெயிட்டும் குறைய ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஜாலியாக வெயிட்டை குறைக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கீழே போட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருங்க. உங்களுக்கான டைம் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ எங்களுக்கான டைம் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என்னை நம்பி வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான ரிசல்ட்டை நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுவேன். ஸோ 6 டே தான் போயிருக்கு. ஸோ 45 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப் சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். நிறைய பேர் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.